வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமான ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி. இலங்கையில் கட்டப்பட்டு வரும் இஸ்ரேலிய மத நிலையங்கள் அனுமதி வழங்கப்பட்டதா என சபையில் கேள்வி. புதிய அரசாவது அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும். புதுக்குடியிருப்பில் கையெழுத்து வேட்டை. நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல். உடனடி தீர்வை கோரும் அர்ச்சுனா எம்பி. பனாமா கால்வாயையும் கிரீன்லாந்தினையும் கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப் பொருளாதார பலத்தையா படை பலத்தையா பயன்படுத்துவார்? தொடர்வன விரிவான செய்திகள். ஜேம்ஸ் ஸ்ரீலங்கா 2025 ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று காலை சிமரன் பெந்தோட்ட பீச் ஹோட்டலில் வெகு விமர்சையாக ஆரம்பமானது. சீனங்கோட்டை ரத்தினங்கள் மற்றும் ஆபரண சங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி 10 வரை நடைபெறும். ஜேம்ஸ் ஸ்ரீலங்கா 2025 ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதோடு ரத்தினங்கள் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். ஜேம்ஸ் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சி ஏற்பாட்டு குழுவுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குழு புகைப்படத்திலும் இணைந்து கொண்டுள்ளார். இவ்வருட ஜேம்ஸ் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியானது 103 கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் இணைந்து கொண்டமை விசேட அம்சமாகும். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் சுனில் ஹந்தினெத்தே, தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூர்யாராஜே, சீனங்கோட்டை ரத்தினங்கள் மற்றும் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் பெலிஸ் மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். இஸ்ரேலின் தேசிய மத நிலையங்களையோ அல்லது அதற்கு நிகரான கட்டிடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்தவொரு அரசாங்க நிறுவனமும் அனுமதி வழங்கவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் இஸ்ரேலியர்களுக்கு மத நிலையங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ கட்டுவதற்கு புத்த சாசனம், சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சோ அல்லது அதன் கீழுள்ள திணைக்களங்களோ அனுமதி வழங்கவில்லை. ஆனால் அவர்கள் அத்தகைய நிலையங்களை நடத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன. அது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துள்ளோம். அவை அனுமதியுடன் நடைபெறவில்லை. எந்த ஒரு தருணத்திலும் அனுமதி வழங்கப்படவில்லை. அதற்கு என்ன செய்வதென்று ஆலோசித்து வருகின்றோம். வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டினூடாக அதனை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. இன்று இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டு இஸ்ரேலிய மத நிலையங்கள் அல்லது கலாச்சார நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார். அவ்வாறான இடங்களில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் கையெழுத்து போராட்டம் பல்வேறு தரப்பினரது பேராதரவுடன் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பு மீண்டும் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கையெழுத்து போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன், கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா, வர்த்தக சங்க தலைவர் நவநீதன், கலைஞர் மாணிக்கம் ஜெகன், போராளிகள் நலன்புரி சங்கத்தினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், வர்த்தக சங்கத்தினர், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டுள்ளனர்.
நாடாளுமன்றத்தில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலை நிலவுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று இரண்டாவது முறையாகவும் சபையில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடமும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நினைவுபடுத்தியிருந்தார். ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக தெரிவித்திருந்தார். எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளார். தயவு செய்து இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவான பதில் வழங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் இந்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். This higher community that my time has been not allocated. Only thing is I am representing a minority community which is from Jaffna. Yesterday our honorable speaker has said that we will create a new committee for these things. Only thing is every day I am coming here, sitting and looking up and going back to Jaffna. This should be taken as an immediate issue because I have no way to talk in this parliament. So please kindly give me a quick answer on this. We can't make a committee and we can't do a round-up discussion on these things because every day I am losing my privilege to speak in this high office. Honorable member, the speaker will give his opinion on that because it has been taken up, I was told, and this will be addressed to it certainly. ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, நிதியமைச்சு வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பிரவேசிப்பதற்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் மதுசன் சந்திரஜித் உள்ளிட்டோருக்கே இந்த நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்று மாலை 6 மணி வரை கொழும்பின் பல வீதிகளில் பாதசாரிகள் மற்றும் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்படுவதை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி தடை செய்யப்பட்ட இழுவை படகை பயன்படுத்தி கடந்த வருடம் நவம்பர் 11 பருத்தித்துறை கடற்படையில் மீன்பிடியில் ஈடுபட்ட போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யும் நடவடிக்கையின் போது கடற்படை உத்தியோகத்தர்களை தாக்கி கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, கடற்படை படகை சேதப்படுத்தியமை, எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 12 இந்திய மீனவர்களையும் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கை விசாரித்த நீதவான் கிருசாந்தன் பொன்னுத்துரை கடந்த நவம்பர் 27 எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் வழக்கில் நிபந்தனையுடன் விடுவித்து உத்தரவிட்டிருந்தார். ஆனாலும் கடற்படை உத்தியோகத்தர்களை தாக்கியமை தொடர்பில் பருத்தித்துறை போலீசாரின் மேற்கொண்ட வழக்கில் விளக்கமறியலில் மீனவர்கள் 12 இருவரும் இன்று 8 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு மீண்டும் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் நீதவான் கிருசாந்தன் பொன்னுத்துரை முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கை விசாரித்த நீதவான் இந்திய மீனவ படகின் ஓட்டிக்கு 8 மாத கடூழிய சிறையும் ஏனைய 11 மீனவர்களுக்கும் 6 மாத கடூழிய சிறை தண்டனையையும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து நிபந்தனை அடிப்படையில் விடுவித்து உத்தரவிட்டுள்ளார். படகு அரசுடைமையாக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் அமைந்துள்ள கிராம அலுவலகத்தில் குடும்ப மீளாய்வு நோக்கத்திற்காக சென்றிருந்த சிவசிறி சிவகுமாரன் குருக்கள் அப்பகுதியில் வசித்து வரும் நபர் ஒருவரினால் தாக்கப்பட்டு அவர் அணிந்திருந்த மாலையும் அறுத்தறியப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் காயப்பட்ட மருத்துவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முருகன் வீதி கனகாம்பிகை குளம் கிளிநொச்சியில் வசித்து வரும் சிவசிறி சிவகுமாரன் குருக்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை தாம் வன்மையாக
கடுமையாக கண்டிப்பதாக அருட்கலாநிதி ரமேஷ் அமைதி அடிகளார் தெரிவித்துள்ளார். இந்த காலத்தில் மதகுருக்கள் பலவாறு அவமதிக்கப்படுவதையும் தாக்கப்படுவதையும் தாம் கண்டிக்கின்றோம். உயர் கலாச்சார மற்றும் பாரம்பரிய ஒழுக்க விழுமியங்கள் சுட்டிக்காக்கப்படும் கிளிநொச்சி மண்ணில் நடந்த அநாகரிக செயலுக்கு கிளிநொச்சி சர்வமத தலைவர்கள் சார்பில் கவலை தெரிவித்த கத்தோலிக்க திருச்சபையின் அலமெரித்தியாக்களின் நிதி சமாதான ஆணைக்குழுவின் இணைப்பாளர் அருட்கலாநிதி ரமேஷ் அமைதி அடிகளார் இத்தகைய செயற்பாடுகள் இனியும் இடம்பெறா வண்ணம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தாக்குதலுக்கு உள்ளான மதகுரு அவர்கள் சுகம் பெறவும் அவரது குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள் தீரவும் தாம் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மதகுருவுக்கு நீதி கிடைக்க கிளிநொச்சி வாழ் மதகுருக்கள் அனைவரும் அவருடன் கரங்கோர்த்து நிற்போம் என்றும் அருட்தந்தை தெரிவித்துள்ளார். இதேவேளை கிளிநொச்சியில் அண்மையில் நடத்தப்பட்ட மதுபான சாலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் குறித்த மதகுரு முன்னின்று செயற்பட்டவர் எனவும் இதன் காரணமாகவே மதுபான சாலையின் ஆதரவாளர்களினால் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியினையும் அனுரகுமார திசாநாயகவின் பெயரை பயன்படுத்தி வன்முறையாக வகையில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்திய மத போதகர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லியடி பகுதியில் நேற்று இது இடம்பெற்றுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் அனுரகுமார திசாநாயகவின் பெயரை பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என அறிமுகப்படுத்திய நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நேற்றைய தினம் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மறுத்தவர்களை அனுராவின் ஒளிப்படத்தை காண்பித்து பெயரை கூறி அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற்ற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபரை மடக்கி பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின் விடுவித்துள்ளனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்து நிதியை சேகரித்துள்ளனர். ஆனாலும் அதற்கான பற்றுச்சீட்டுகள் எவற்றையும் வழங்கி இருக்கவில்லை. நிதி கொடுக்க மறுத்தவர்களை எலிக்காய்ச்சல் வந்து சாவா என்றும் அனுரவை நான் தான் யாழ்ப்பாணம் அழைத்து வந்தேன் என்றும் அனுர ஆட்களை பற்றி தெரியும் தானே எனவும் கூறி அச்சுறுத்தியுள்ளார். குறித்த மத போதகர் கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் பிரச்சார மேடைகளில் ஆசியுரைகளை கூறி தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆதரவு கோரி ஆசிகளை வழங்கி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்ணா இப்ப எலிக்காய்ச்சல் சொல்லலையோ நீங்கள் அதை சொல்லுங்க. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காட்டினுள் அத்துமீறி உள்நுழைந்து பாரிய மரையொன்றினை வெட்டி வைத்து இறைச்சியாக்கி கொண்டிருந்த ஒருவரை புதுக்குடியிருப்பு வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். நேற்று புதுக்குடியிருப்பு மணக்கண்டல் ஒதுக்க காட்டினுள் அத்துமீறி உள்நுழைந்து கட்டுத்துவக்கினால் உயிரினங்களை அச்சுறுத்தி மரையொன்றினை வெட்டி வைத்து இறைச்சியாக்கும் போது புதுக்குடியிருப்பு பகுதி வன அதிகாரிகள் தலைமையின் கீழ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் திணைக்களத்தினர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு 1ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த இளைஞர் இதன்போது கைது செய்யப்பட்டதோடு மரை இறைச்சியும் மரையை சுடுவதற்கு பயன்படுத்திய கட்டுத்துவக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து மேலதிக நடவடிக்கைகளுக்காக வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் சந்தேக நபர் ஒப்படைக்கப்பட்டார். இந்த நிலையில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை திணைக்களத்தினர் முன்னெடுத்துள்ளனர்.
சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டுவில் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். வேல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞரே சாவகச்சேரி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டுவில் பகுதியில் 50 போதை மாத்திரைகளுடன் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ்களை மோட்டார் வாகன பரிசோதகர்களினூடாக சோதனைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனிருத்த தெரிவித்துள்ளார். இதன்போது பஸ்களில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் அபாயகரமான பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் சமீப காலமாக சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் ஆஸ்மா மற்றும் காச நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்திய நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நோய்கள் பரவி வருவதனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் போக்குவரத்து நடவடிக்கைகள் தொடர்பில் தனியார் பஸ் சங்கங்களுக்கும் பதில் பொலிஸ்மா அதிபருக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் வெற்றியடைந்ததாக தனியார் பஸ் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதன்போது ஊடகங்களுக்கு தெரிவித்த அவர்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்பதில்லை என சங்கங்கள் தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். பொலிஸ்மா அதிபர் தமது அதிகாரத்தை மீறுவதாகவும் பஸ்கள் மீது தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாகவும் கருதுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பஸ் சங்கங்கள் ஆரம்பத்தில் வேலைநிறுத்தம் செய்ய தீர்மானித்திருந்தன. இந்த நிலையில் பஸ் சங்கங்களின் பிரதிநிதிகள் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை இன்று காலை போலீஸ் தலைமையகத்தில் சந்தித்தனர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து திட்டமிட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை தொடரவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து 2வது தடவையாகவும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை எதிர்வரும் 25-26ஆம் திகதிகளில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு மருத்துவ பீடத்தின் ஹூவர் கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளது. செயற்படல், நிலைமாற்றம், நிலை திருப்பு எனும் தொனிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கலாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் தொனிப்பொருளை சார்ந்ததான பல்வேறு விடய பரப்புகள் பற்றி உரையாட உள்ளனர். மாநாட்டின் ஓர் அங்கமாக மாற்று பிணக்கு தீர்வு முறைகள் பற்றிய குறிப்பாக மத்தியஸ்தம் தொடர்பான சிறப்பு அமர்வு ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வானது தை மாதம் 24ஆம் திகதி பிற்பகல் 4:30 மணி தொடக்கம் 6:30 மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலோர் கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்வில் இந்தியாவினை சேர்ந்த நிபுணர்கள் பலர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். ஆர்வமுள்ளவர்கள் பங்கு பெற்றி பயன்பெற்றுக் கொள்ளுமாறு மாநாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாயையும் கிரீன்லாந்தினையும் கைப்பற்றப் போவதாக மீண்டும் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் சில வாரங்களுக்கு முன்னர் இதே கருத்தினை வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து இந்த விடயம் சர்வதேச அரசியலில் முக்கியமானதாக மாறியுள்ள நிலையில் ஜனாதிபதி மீண்டும் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார பலத்தை பயன்படுத்தி பனாமா கால்வாயையும் கிரீன்லாந்தையும் கைப்பற்றுவாரா அல்லது படைபலத்தை பயன்படுத்துவாரா என்ற கேள்விகளுக்கு இல்லை, இந்த இரண்டில் ஒன்றைத்தான் பயன்படுத்துவேன் என என்னால் உறுதியளிக்க முடியாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்காவின் பொருளாதார பாதுகாப்பிற்கு பனாமா கால்வாயும் கிரீன்லாந்தும் முக்கியமானவை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவை கைப்பற்ற முயல்வாரா என்ற கேள்விக்கு பொருளாதார பலத்தை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் இரு நாடுகளிற்கும் இடையிலான பகிரப்பட்ட எல்லை செயற்கையானது என குறிப்பிட்டுள்ளார். கனடாவை பாதுகாப்பதற்கு
அமெரிக்கா பில்லியன் டாலர்களை சேமிக்கின்றது என குறிப்பிட்டுள்ள அவர் கனடாவிலிருந்து கார்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதை கண்டித்துள்ளதுடன் கனடா அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக விளங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட நாட்டின் ஒரே நாளில் 5 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது சாதாரண வைரஸ் தான், அதிகபட்சம் பயப்பட தேவையில்லை என தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். HMPV வைரஸால் தற்பொழுது சென்னையில் ஒருவரும் சேலத்தில் ஒருவரும் என 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் எனவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாகும். இதைவிட இன்ஃப்ளூயன்சா பாதிப்பு ஏற்பட்டால் தான் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதனால் சென்னையில் குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த வைரஸ் புதிதாக வந்தது இல்லை. இதை பெரிதிப்படுத்தி கூறுவதும் அச்சுறுத்துவதும் தவறான செயலாகும். பெரும்பாலான குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பரவினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனாலும் விழிப்புணர்வு நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குழந்தைகள், முதியவர்கள், இணை நோயாளிகள், எதிர்பார்த்தல் குறைப்பு சிகிச்சையில் இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். சமூக இடைவெளியை கடைபிடிக்கலாம். இதன் மூலம் வைரஸ் தொற்றுகள் ஏற்படாமல் தற்காத்து கொள்ள முடியும். இவ்வாறு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு எதிராக ஹேமில்டன் செடான் பார்க் விளையாட்டரங்கில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 113 ஓட்டங்களால் நியூசிலாந்து வெற்றியீட்டியுள்ளது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து 2-0 என தனதாக்கிக் கொண்டது. மழை காரணமாக 2 மணி நேர தாமதத்தின் பின்னர் ஆரம்பமான இந்த போட்டி அணிக்கு 37 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாத அழைக்கப்பட்ட நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 37 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 255 ஓட்டங்களை குவித்தது. ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து 300 ஓட்டங்களை அண்மைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. போட்டியின் 31வது ஓவரில் நியூசிலாந்து 4 விக்கெட்டுகளை இழந்து 217 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆனால் மஹீஸ் திஷனவின் ஹெட் ரிக்ரின்குடன் 5 விக்கெட்டுகள் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சரிந்ததால் நியூசிலாந்தின் 250 ஓட்டங்களையே பெற முடிந்தது. ரச்சின் ரவீந்திரா, மேக்ஸிமன் ஆகிய இருவரும் 2வது விக்கெட்டில் 112 ஓட்டங்களை பகிர்ந்து மொத்த எண்ணிக்கைக்கு வலு சேர்த்தனர். ரச்சின் ரவீந்திரன் 63 பந்துகளில் 79 ஓட்டங்களையும், மேக்ஸிமன் 52 பந்துகளில் 62 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கைக்கு எதிரான ஹேமில்டன் செடான் பார்க் விளையாட்டரங்கில் இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை 30.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 142 ஓட்டங்களை பெற்று 2வது தடவையாக படுதோல்வி அடைந்துள்ளது.